இந்த தீர்மானம் எடுக்கின்ற விடயத்திலே தாமதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் முகநூல்களிலே பார்க்கின்ற பொழுது சொல்லுவார்கள், அகில இலங்கை மக்கள் சமூகம் பட இருக்கின்ற துன்பத்தில் இருந்து அந்த சமூகத்தை மீட்க வேண்டும். கடந்த 7-8 வருடங்களாக இந்த பட்ட துன்பம் இன்னும் பணமாக இருந்தால் என்ற மேல்குடியேற்றம் அது மாத்திரமல்ல, எங்களது மக்களுடைய பிரச்சனைகளை நான் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று எங்களை முக்கியத்துவப்படுத்தி தலைமை எங்களோடு கலந்துரையாடுவதற்கு பிறகு இருந்திருக்கின்றது. ஏனைய கட்சிகளையோ ஏனைய தமிழ் கூட்டமைப்புகளாக இருக்கலாம், முஸ்லீம் காங்கிரஸ்களாக இருக்கலாம், ஏன் இன்று பார்த்தால் 20. ஆனால் இந்த சிறுபான்மை தலைமையாக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மக்களுக்கு கண்ணியம் கொடுத்து இன்று வேந்து பிரசாரத்தோடு எங்களை அழைத்து எங்களுடைய கருத்துக்களை கேட்கள். இதற்கு முன்னரும் சாகிர் அவர்கள் சகோதரர் சிறந்த பிரதேசத்துக்கு சேவை செய்தவர்கள். எனவே அவர்களுடைய இந்த வாக்குகளையும் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குகின்ற போது பாரிய ஒரு வெற்றியை அவர் பெறுவார் என எனது கணிப்பு. வணக்கம். நான் அகத்திமுறிப்பை சேர்ந்த அசீம். நான் ஒரு கட்சியில் அங்கத்தவர் அல்ல, ரிஷாத் பதுவுதீன் என்கிறவர போராளி. ஆகையால் என்னுடைய விருப்பம் ரணில் விக்ரமசிங்கேக்கு தான் அவர் ஆதரவளிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சிறைச்சாலையில் இருந்த வேலை அவரை விடுதலை செய்தது ரணில் விக்ரமசிங்கே. ஆகையால் அவருக்கே ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆதரவளிப்பதென்று இப்ப தீர்மானம் எடுக்க இயலாத ஒரு நேரம் இது. ஏனென்றால் மஹிந்த டீம் எங்கிட்டு காசு கட்டுதா கட்டையிலையா என்று பார்த்துத்தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நம்ம தலைவர் இருக்கிறோம். என்னுடைய மனசாட்சி தலைமைத்துவம் சொல்லி என்னுடைய விடையை முடிச்சுக்கிறேன். என்ன கருத்து என்னென்னா, ரணில ஆதரிச்சா மிக சிறப்பாகும். அதில் குறிப்பாக அவர் இப்போ ஜனாதிபதி ஆகிக்கிறதால இந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், விழுப்புரத்து ரோட் பிரச்சனை நீண்ட காலமாக முடிச்சுக்கலாமே. இந்த மாதிரி கட்டத்தில் அவருக்கு பகட்டு எம்பிமார் சப்போர்ட் பண்ணுறதால பெரும்பாலும் அவர் தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு. இப்போ தலைவர் விழுப்புரத்து ரோட் சம்பந்தமாக சரியான தீர்க்கமான முடிவு எடுத்து 14ஆம் தேதிக்கு பூரா அந்த ரோட்டையும் துறந்து அவர் ரணில் பக்கம் சேர்ந்தாருன்னு சொன்னால் இன்னும் நம்மளோட சமூகத்துக்கும் பிரயோஜனமாயிருக்கும். அதே நேரம் சஜித்துக்கு அந்த அளவு ஆளுமை காணாது. அதே நேரம் ரணில் எத்தனையோ பிரச்சனைகளை முடிவு கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட தலைவர் விடுதலைக்காகவும் அவர் தான் போராடி சொன்ன கதைச்சதாலாம் விடுதலையானார். அதே நேரம் 92 பேருக்கு மேலே ரணிலுக்கு கட்சி ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவிக்கிறதால அவங்க அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அவங்களோட சொல்லத்தான் கேட்பாங்க. இப்போ நம்ம ரிஷாத் பதுவுதீன் பேச கேட்குற மாதிரி அந்தந்த எம்பிமார் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறாங்களே சொல்ல கேட்பாங்க. இப்போ அதால் ரணிலுக்கு தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு. நெடுங்கண்ட கிராமத்தைச் சேர்ந்தவன் அடுத்த மாந்தவே பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நெடுங்கண்டல் வட்டாரம். எங்களை பொறுத்தளவில் எங்களோட பிரதேசங்களில் எங்களுக்கு தென்படுற விடயம் என்றால் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தால் எங்களுக்கு நல்ல ஒரு நிலை ஒன்று வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். வாஹித் மௌலவி எதிர்வரக்கூடிய தேர்தலிலே நாம் அதாவது என்னுடைய தலைவர் இருக்கின்ற முடிவுக்கு நாம் அந்த முடிவுக்கு ஏற்றுக்கொள்வோம். அத்துடன் நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அலி சப்தி ரஹீம் போன்ற கல்லர்கள் எல்லாம் ரணிலோடு இருப்பதனால் நாம் அந்த கட்சியை ஆதரித்து. உங்களுக்கு தெரியும், அரசியல் அதிகம் என்று சொன்னால் 2 பேருமே 2 பிரச்சனையிலும் இருந்தாங்க. ஜனாசாரிப்பு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை உரிமையில கை வைக்கும் போது 2 பேரும் உயிரோடு இருந்தாலும் எங்களோட எதிர்காலம் யார் எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களோட நீங்க நின்றா நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் இருக்கிற 3 பேரும் சேர்ந்து ஜனாதிபதியை தெரிவு செய்யவில்லை என்ற கருத்துக்கோடு எங்களுக்கும் சின்ன சந்தர்ப்பம். இன்றைய சூழலில் ரணிலா சஜிதாங்கிறது தான் இதில் போகுது. இதில் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த அறிவு கட்டின வரையில் சஜிதுக்கு தான் முதலாவது சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸோடு நாங்கள் சேர்ந்து போகிறது தான் திருப்திகரமான ஒரு விஷயம். அவருக்கு வெளியாலையெல்லாம் இப்போ சான்ஸ் இல்லை. அந்த வகையில் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பிரதேச சபை
முன்னாள் உறுப்பினரும் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் வெள்ளாங்குள வட்டாரத்தினுடைய பிரதேச சபை வேட்பாளருமாகிய பிரிஷிதா, எனது அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. எந்த கருத்து என்னன்னு சொன்னால், எமது முன்னாள் அமைச்சர் பல அமைச்சு பதவிகளில் இருந்து எமது பிரதேசத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்ததென்றே நம்ம கருதி கொள்ளலாம். அது அனைவருக்குமே தெரிந்த விடயம். கடந்த தேர்தலின் போது அமைச்சு பதவி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பல கஷ்ட துன்பங்களை அனுபவித்ததும் அனைவருக்குமே தெரிந்த விடயம். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியாக வருவார் என்ற எண்ணம் பெரும்பாலும் எமது முன்னாள் அமைச்சருக்கும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரிஞ்சிருந்தால் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த முறை நீங்கள் நல்லதொரு அமைச்சு பதவியை எடுத்து எமது பிரதேசத்திற்கு அபிவிருத்தியை செய்வதற்காகவும் பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் என்ற கருத்தினை நான் முன்வைக்கின்றேன். நன்றி. எங்களோட அமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு எங்களோட மக்கள் அனைவரும் கட்டுப்படுவார் என்று சொல்லி வணக்கம். தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற வேளையில் எமது அமைச்சர் தேர்தலால் தத்துவத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நாட்டிலே அமைச்சருக்கு பல துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்ட செய்திகளை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், அவரும் உணர்ந்திருப்பார். அந்த வகையிலே எமது அமைச்சர் அவர்கள் இப்பொழுது மஹிந்த அணியில் இருந்தவர்கள் 3 பேராக பிரிந்து விட்டார்கள். சஜித் அணி என்பது ஒரே அணியாக இருக்கின்றது. அந்த அணியிலே பயணித்து தனது ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதவிகளும் நமக்கு கண்ணுக்கு தெரிவது எங்களுடைய அமைச்சர் அவர்கள் தான். ஆகவே இன்றைய காலநிலை எங்களுடைய சிறுபான்மை சமூகம், தமிழ் முஸ்லிம் சமூகம், பறந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மலையகம், அதோடு கொழும்பில் இருக்கின்ற நம்முடைய சிறுபான்மை சமூகமும் இணைந்தால் இந்த தேர்தலை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. அதை தீர்மானிக்கின்ற சக்தி எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கின்றது. எங்களுடைய அமைச்சர் எந்த அணிக்கு பின்னால் செல்வாரோ எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் அதை நாங்கள் மாற்றி அமைத்து நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் விரும்புகின்ற ஒரு ஜனாதிபதியை எங்களுடைய அமைச்சரின் சார்பாக தெரிவு செய்வோம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி. யாருமே முடிவெடுக்க இயலாத நிலையில தான் இப்போ இருக்கிறோம். என்னடா சார், அவர் கதைச்சி ஏதாவது நல்ல முடிவோடு இருப்பார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம பயப்பட ஆனால் அந்த தலைமத்துவத்துக்கு அயல்நிலை மக்கள் காங்கிரஸ் தலைமத்துவத்துக்கு 8 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு அடியான ஓட்டு இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் தலைமத்துவம் 14ஆம் தேதி டேட் கொடுத்துக்கிது. அதே டேட் இன்னொரு 5 நாளுக்கு வீட்டுங்க. ஆனால் நிலைமையை பார்த்து சரியான இடத்துக்கு போவார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்து என்னுடைய விடையை முடிச்சுக்க நிலை இருந்தது சரியா. அதனால இப்போதைக்கு நான் சேருக்கு உறுதியான முடிவுன்னு சொல்றேன். அறிப்பு கட்சி தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு என்னுடைய ஊர் மக்களும் நானும் அதுக்கு நல்ல முடிவு அதை நான் செய்வதற்கு என்னுடைய ஊர் மக்கள் வந்தவங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி. எனக்கு லேசா போயிட்டு நான் முஜாஹித்தை சொன்னேன், மன்னார்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்க, இன்னைக்கு 4 மணிக்கு எங்கள் ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு கருத்து கணிப்பு செய்ய உண்டு. அப்புறம் அவர் லிஸ்ட்டை போட்டுட்டு பார்த்தா இங்கே சாப்பாடு வேலை அப்போ நடக்குது. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எங்களுக்கு ஒரு எங்களோட ஆதரவாளர்கள் ஒரு 150 பார்சல், எங்களுக்கு 150 பேருக்கு சாப்பாடு கூட வேணும்னு சொல்ல அதையும் பெரும் மனசோட அமானியும் சாயரும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் அதே மாதிரி ரிப்கானும் நின்று இருந்தார், நம்ம கால் நோவு மாதிரி இருந்தார், அவருக்கு நன்றி. கட்சியும் செய்யாத ஒரு வேலையை நம்ம கட்சி செய்து அப்படித்தானே. எல்லா கட்சியும் என்ன அங்க போய் தலைவர்மார் கையப்பத்தை போட்டுட்டு வந்து சொன்னா ஓட்டு போடுறது. ஆனா இப்ப இதுல நாங்க இதே சுத்தியோட 14ஆம் தேதி கூடணும், கட்சி கூடிச்சு சரி. 8ஆம் தேதி 6ஆம் தேதி கூடணும். கூடி எங்கட ஆக்கள்கிட்ட கேட்டா ஆக்களை எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பேர் சொன்னாங்க சஜித் பிரேமதாசா நல்லமுண்டு, கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரணில் விக்ரமசிங்க நல்லமுண்டு, ஒரு சிலர் சொன்னாங்க இங்க சொன்ன மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கா நல்லமுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல நான் பார்த்தேன், கட்சியில உள்ள 3 எம்பிமாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படித்தானே. கட்சியில உள்ள 3 எம்பிமாரும் நம்மளோட கருத்தோட இல்ல, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இருக்கிறது யாரு? நம்மளோட கட்சி ஆதரவாளர்களும் மக்களும். அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுதான் நம்ம கட்சி. அப்ப கட்சியில உயர்பீடத்துக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை, எல்லாம் ஏகோபித்து
சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க, கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம் சொன்னாங்க. ஒரு 2 பேரை தவிர 55 பேர்ல 2 பேர்ல ஒரு ஆள் சொல்லிச்சு நீங்க எடுக்காட்டி நான் போயிடுவேன், இன்னொரு ஆள் சொல்லிச்சு இதுக்கு இல்லாட்டி நான் அந்த கட்சி விட்டு போயிடுவேன்னு சொல்லிச்சு. 2 பேர். மற்ற எல்லாரும் 53 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்கட கருத்து இது, கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கும் கட்டுப்படுவோம் அல்லது கட்சி எடுக்கிற முடிவுக்கும் கட்டுப்படுவோம். இங்க யாருமே நாங்க விட்டுட்டு போவேன்னு சொல்லல இல்லையா? என்ன தௌஃபீக் மாத்தியா நிக்காரு, ஒளிச்சுக்கு நிக்கிறாரு ராவி சொல்றது. சுத்தியோட தான் இருக்கிறோம், இதே சுத்தியோட தான் இருக்கிறோம். இதுல இங்க சொல்லப்பட்டுச்சு, சிலர் நமக்கு அநியாயம் செய்திருக்கிறாங்க, சிலர் நமக்கு நல்லது செய்திருக்கிறாங்க, இதுல சிலருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, சிலர் நல்ல அபிவிருத்தி செய்திருக்கிறாங்க, கஷ்டத்துல இருந்து மீட்டிக்கிறாங்க, அல்லது இவங்க வந்தா செய்வாங்களா இல்லையா, இப்படியான கேள்விகள் இருக்குதான் எல்லாத்தையும் இருந்துச்சு கதையில். ஆனா வெல்லக்கூடியவர் யாருன்னு பாக்கணுமா இல்லையா? வெல்லக்கூடிய ஆள் யாரோ அவரோட போகக்கூடிய ஒரு கட்சி தான் நம்ம கட்சி. ஏன் நாங்க 4 வருஷம் இருந்து கட்டின பள்ளிக்கூடம், அந்த அறகுறையில கட்டின பள்ளிக்கூடம் அப்படி கிடக்கு, போட்ட பொருள் ரோட்டு பொருள், குமிச்ச பொருள் அப்படி கிடக்குது, குமிச்ச கல் அப்படி கிடக்குது, ஒரு காணி துண்டு எங்களை யாருக்கும் கிடைக்கல, ஒரு வீடு கட்டுப்படையில் என்ஜிஓக்கள் ஒன்று செய்தாங்க வெளிய, இருந்த அமைச்சரோ அல்லது அரசாங்கமோ ஒன்றுமே செய்யல. சில ஊர்ல செய்தாங்க, ஆனா நம்ம ஊர்ல நடக்கல. இதெல்லாம் நடக்கணுமா இருந்தா நாங்க ஆளுங்கட்சியோட அல்லது வரக்கூடிய ஒரு கட்சியை வெல்ல வைக்கிற கட்சியோட தான் போய் சேரணும், அப்படித்தானே? அந்த அடிப்படையில நாங்களும் 8ஆம் தேதி கையொப்பம் போடுவோம்னு சிலர் எதிர்பார்த்தாங்க போடணும்னு சிலர் சொன்னாங்க. நான் 7ஆம் தேதி வெளிநாட்டுக்கு போயிட்டேன், மலேசியாவுக்கு எனக்கு வேலை ஒன்று இருந்துச்சு, போயிட்டு 9ஆம் தேதி தான் நான் வந்தேன். 8ஆம் தேதி நடந்ததை சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். 8ஆம் தேதி ஏன் நாங்க போக இல்லைன்னா, எங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு உடன்பாட்டை காணும் வரைக்கும், கட்சி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வரைக்கும் நாங்க போயிட்டு யாரோடய சேரலாது. அப்ப எங்களை பொறுத்த வரையில 4 வருஷம் சஜித் பிரேமதாசார கூட்டமைப்புல நாங்க இருந்தோமா இல்லையா? அந்த கட்சியில தான் பார்லிமெண்ட் தேர்தல் கேட்டோம், அந்த கட்சிக்கு தான் நாங்க போன முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு உதவி செய்தோம். அந்த கட்சியை வெல்ல வைக்கிறதுக்காண்டி 10,000க்கு மேற்பட்ட ஆட்களை பஸ்ல கொண்டு வந்து, உண்மையா அவங்க ஓட்டெல்லாம் அங்கதான் இருந்துச்சு, அவங்க புத்தகத்துல இருந்தாங்க, அவளை இங்க ஓட் பண்ண வச்சோம். அதுக்காண்டி 2.5 மாசம் ஜெயிலையும் கிடந்தோம். பஸ்ஸுக்கு 1 கோடி ரூபா கட்டணும், மற்ற செலவு 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா நம்ம கையால செலவு போயிருக்கு. இதெல்லாம் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்கிறதுக்காக அந்த கட்சிக்காக செய்த விஷயங்கள். நம்ம ஆதரவாளர் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு அவரை வெல்ல வைக்கிறதுக்காக நம்ம தமிழ், முஸ்லிம், வவுனியாவில் உள்ள சிங்கள ஆதரவாளர்கள் மட்டுமில்லை, நாடு முழுக்க உள்ள நம்ம கட்சியுடைய ஆதரவாளர்கள் செய்தாங்க. இன்னைக்கு அல்லாத உதவியாளர், இறைவன் உதவியால நம்ம கட்சி நாடு முழுக்க வளர்ந்திருக்கா இல்லையா? எங்க போனாலும் நாளைக்கு 1000 பேர் கூடுவாங்க புத்தளத்துல. இப்ப காலையில ஒரு 1000 பேருக்கு 1000 பேருக்கு மேல வவுனியால சேர்ந்தாங்க. எல்லாம் கையெழுத்துங்க, பார்ப்போம். கையெழுத்துக்கு அப்படி இருங்க. சரி, கொடுங்க. அல்லது வேறு யாராவது இருக்கலாம், அது அல்லாஹ் நாடுறபடி நடக்கும், இறைவன் நாடுறபடி. ஆனா இன்ஷா அல்லாஹ் எங்களை நம்புங்க, வெல்ற ஒரு ஆளுக்கு தான் நாங்க ஆதரவு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் வெல்ல போற ஒரு ஆளுக்கு தான் ஆதரவு கொடுப்போம். 14ஆம் தேதி எங்கட முடிவு இன்ஷா அல்லாஹ் நாடே பார்த்து கொண்டிருக்கு. நாடு பார்த்து கொண்டு மட்டுமில்ல, கட்சிகள் எல்லாம் போயிட்டு தான், அங்கே எங்களை போயிட்டு கட்சி போயிட்டு ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்கால எங்கால யோசிச்சுக்கிட்டு போன ஆட்கள் அங்கால போறதா இங்கால போறதா, அங்கால போறதா இங்கால போறதா நிற்கிறாங்க. அப்ப எப்படி முடிவு எடுக்க போறாங்கன்னா, நாங்க எடுக்கிற முடிவை வச்சுதான் எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த முடிவுல என்ன ஞானராஜ் ஒன்றும் சொல்லலையே, எடுக்கும் 4-5 எம்பியோட நாங்க போனோம். அதுக்கு பிறகு 7 எம்பியோட நான் போயிட போற ரவுஃபக்கி மினிஸ்டர் வந்தார். அப்புறம் ஒன்றா வந்து மைத்ரிபால 1 லட்சம் ஓட்டுல வெண்டார், 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டுல வெண்டார். அதே மாதிரி தான் 14ஆம் தேதிக்கு பிறகு எலெக்ஷனுக்கு 35 நாட்கள் தான் இருக்கு. 14ஆம் தேதி பிறகு எலெக்ஷனுக்கு 35 நாட்கள். அந்த 35 நாள் தான் குரூசியல் 14ஆம் தேதி பிறகு. அதனால 35 நாட்கள் 35-36 நாட்கள். அதனால நாங்க எடுக்க போற முடிவு ஒரு நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிவா இருக்கு. அதுக்காக நாங்க பெரிய
வரப்போற ஜனாதிபதிய வீழ்த்துற இதெல்லாம் வச்சு போட்டு போற ஆக்கள் இல்லை. நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டுட்டு போங்க, திருப்பி ரிவர்ஸ் கியர்ல கொண்டு போயிட்டு அறக்கலை உண்டாக்கிறாதீங்க. அதே போல நாட்டில் பஞ்சத்தை தீருங்க, அதே மாதிரி இந்த ரோட்டை துறங்க, அதே மாதிரி என்ன விவசாயியோட பிரச்சனைகள் இருக்கு தீருங்க, அதே மாதிரி மீனவர்களோட பிரச்சனைகள் இருக்கு தீருங்க, அதே மாதிரி படித்த பிள்ளைகள் இருக்கிற அவங்களோட எதிர்காலத்தை பாருங்க. புரியான விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், எங்களோட வைத்தியசாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தான் பேசுவோம். நான் 8 மணிக்கு முதல் நாங்கள் முடிவை அறிவிப்போம். அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவேன்னு சொல்றாங்க. கை வைத்துங்க பார்ப்போம். எல்லாம் வைத்தணும் அப்படி நில்லுங்க. கட்டுப்படுவேன்னு சொல்றாங்க, எல்லாரும் கை வைத்துங்க.